ஹாய் டியர் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நாளைக்கு உங்களுக்கு மேத்ஸ் எக்ஸாம். ஸோ எல்லாருமே பார்த்து முடிச்சிருப்பீங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் டைம் மேனேஜ்மெண்ட், செகண்ட் ஒன் எக்ஸாமினேஷன் டிப்ஸு, தேர்ட் ஒன் பேப்பர் ப்ரெசன்டேஷன் டிப்ஸு. சரி, வாங்க வீடியோக்குள்ள போவோம். இது நம்மளோட புது சேனல் டிஎன் கல்வி சாம்பியன்ஸ். ஸோ இதுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டைம் மேனேஜ்மெண்ட். உங்களுக்கு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 3 hours இருக்கு, அதாவது 180 minutes இருக்கு. நீங்க எக்ஸாம் ஹாலுக்குள்ள போகும்பொழுது எந்த ஒரு பதட்டம் இல்லாமல் போங்க, அப்பதான் எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக எழுத முடியும். இப்போ இந்த 180 minutes வந்து எப்படி நீங்க ஷேர் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 20 ஒன் வேர்ட் இருக்கு. இந்த 20 ஒன் வேர்ட்ல 15 புக் பேக் கேட்பாங்க, 5 இன்டீரியர் கேட்பாங்க. அந்த 15 புக் பேக் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 10 minutes போதும். ஏன்னா உங்களுக்கு ஆன்சர் தெரியும், ஈஸியா ஆன்சர் நம்ம போட்டுடலாம். மீதி உள்ள 5 ஒன்பது நம்ம செஞ்சு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு 10 நிமிஷம் கொடுத்துருக்கோம். ஸோ செஞ்சு பார்த்து கரெக்டாக ஆன்சர் எழுதுங்க. அப்போ 10 + 10 20 minutes. அப்போ 20 ஒன்பதுக்கு உங்களுக்கு 20 நிமிஷம் ஆகுது. ஸோ அதை முடிச்சுங்க. அடுத்து 5 மார்க். 5 மார்க் நீங்கள் 7 5 மார்க் எழுதணும். ஒரு 5 மார்க் பார்த்தீங்கன்னா 11 minutes. அப்போ 7 5 மார்க்கு 77 நிமிஷம். அந்த 77 நிமிஷத்துக்குள்ள கண்டிப்பாக நீங்கள் வந்து 5 மார்க்கை முடிச்சிருக்கணும். நீங்கள் 5 மார்க் எழுதும் பொழுது ஈஸியான 5 மார்க்காக பார்த்து அட்டன் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த டைம் வந்து செட் ஆகும். அதே போல அடுத்து 3 மார்க், 7 3 மார்க் நீங்க எழுதணும். ஸோ ஒரு 3 மார்க்கு 6 நிமிஷம். அப்ப 7 3 மார்க்கு 7 6 42 42 நிமிஷம் ஆகுது. அதுக்கடுத்து 2 மார்க், 7 2 மார்க் நீங்க எழுதணும். ஸோ ஒரு 2 மார்க்கு 4 நிமிஷம். அப்ப 7 2 மார்க்கு 28 நிமிஷம். ஸோ அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா 167 நிமிஷம் வருது. நமக்கு எக்ஸ்ட்ரா 13 minutes இருக்கு. அந்த 13 minutes என்ன பண்ணணும் அப்படின்னா ரிவிஷன். ஸோ ரிவிஷன்லாம் என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க கொஸ்டின் நம்பர் கரெக்டா போட்டீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது ஆப்ஷன் கரெக்டா எழுதிருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. மூணாவது எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணிருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து 7மே அட்டன் பண்ணிருக்கோம்னு நினைப்போம், ஆனா வந்து ஏதாவது மிஸ் பண்ணிருக்கோம். ஸோ அதனால கவுண்ட் பண்ணிக்கோங்க. 7 2 மார்க் இருக்கா, 7 3 மார்க் இருக்கா, 7 5 மார்க் இருக்கா அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்ல அந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, ஃபார்முலாக்கும் அந்த ஆன்சருக்கும் ஒரு பாக்ஸ் போட்டு காட்டிடுங்க. அப்போ உங்களுக்கு ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம் டிப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒன் வேர்டு எழுதுறீங்க. ஒன் வேர்டு 20 ஒன் வேர்டு. அந்த ஒன் வேர்டு நீங்க எழுதும் பொழுது ஆப்ஷன் எழுதி ஆன்சர் எழுதுங்க. ஸோ அதான் முக்கியம். ரெண்டுமே எழுதினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க், அதாவது 1 மார்க் கொடுப்பாங்க. இல்லைன்னா உங்களுக்கு தப்பு போட்டுருவாங்க. அதனால கண்டிப்பா ஆப்ஷன் எழுதி ஆன்சர் எழுதுங்க. அதுக்கடுத்து 5 மார்க் அட்டன் பண்ணுங்க. 5 மார்க் வந்து 7 5 மார்க் நீங்க எழுதணும். அந்த 7 5 மார்க்ல உங்களுக்கு ஒரு 5 5 மார்க் நல்லா தெரிஞ்சு அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் நீங்க அட்டன் பண்ணிடுங்க. அதே போலதான் 2 மார்க்லையும் 3 மார்க்லையும். அதுக்கப்புறம் லாஸ்ட்ல உங்களுக்கு தெரியாத 5 மார்க்கை நீங்க வந்து செஞ்சு வைங்க. ஸோ கண்டிப்பா வந்து 7 எல்லாத்துலயும் 7 அட்டன் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து சம் தெரியலனாலும் அந்த கொஸ்டின் நம்பர் போட்டு அந்த சம்மை நீங்க அட்டன் பண்ணிருங்க. ஏன் அப்படின்னா சப்போஸ் அந்த கொஸ்டின் உங்களுக்கு தப்பா இருந்துச்சு அப்படின்னா நீங்க அட்டன் பண்ணியிருந்தா உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் போட்டுருவாங்க. அதனால கண்டிப்பா வந்து எதையுமே அட்டன் பண்ணாம விட்டுறாதீங்க. 90 மார்க்ஸ்க்கு வந்து எல்லாருமே அட்டன் பண்ணிடுங்க. அதே போல 2 மார்க் 3 மார்க்ல கம்பல்சரி சம் கேட்பாங்க. அந்த சம் கண்டிப்பா இன்டீரியர் தான் கேட்பாங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சா ஃபர்ஸ்டே செஞ்சிருங்க. இல்லைன்னா கடைசியா யோசிச்சீங்க. கண்டிப்பா அட்டன் பண்ணிருக்கணும், அதான் முக்கியம். அதே போல ப்ரூஃப் சம் வரும்பொழுது கண்டிப்பா வந்து லாஸ்ட்ல அந்த கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே எழுதி டென்ஸ் கோட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முடிக்கணும். அப்பதான், ஏன்னா அதுக்கு வந்து 1 மார்க் கொடுப்பாங்க. அதனால அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அதுக்கடுத்து ப்ரெசன்டேஷன் டிப்ஸ் பார்ப்போம். ஸோ ப்ரெசன்டேஷன் நீங்க வந்து கரெக்டாக எழுதும்பொழுது மேக்ஸை பொறுத்தளவுக்கு ஹேண்ட் ரைட்டிங் முக்கியம் கிடையாது, பட் ப்ரெசன்டேஷன் முக்கியம். எந்த ஒரு அடித்தல் திருத்தல் இல்லாமல் நீட்டாக எழுதுங்க. அதே போல நீங்க சம் செஞ்சு பார்க்கும்போது லெஃப்ட் சைட்லயோ ரைட் சைட்லயோ செஞ்சு பார்க்க கூடாது. கீழே ஒரு கோடு போட்டுக்கோங்க, அதுல வந்து சம் செஞ்சு பார்த்துக்கோங்க ரஃப் ஒர்க்கு. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பேப்பர்ல லாஸ்ட் பேஜ்ல ரஃப் ஒர்க்னு போட்டு நீங்க அதுல வந்து செஞ்சு பார்த்துக்கலாம். அதே போல எந்த ஒரு அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதுங்க, அதான் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மேக்ஸிமம் வந்து கொடுத்துருக்க டயத்துக்குள்ள முடிக்க பாருங்க. ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்க முடிச்சாங்கன்னா தான் ஈஸியா வந்து அதுக்கு நீங்க செக் பண்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். எந்த ஒரு பதட்டம் இல்லாமல் எழுதுங்க, அதான் முக்கியம். ஸோ பதட்டம் இல்லாமல் எழுதிங்கனாவே கண்டிப்பா வந்து எக்ஸாம் நல்லா எழுதலாம். ஓகே, எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து ஆல் த பெஸ்ட். நாளைக்கு வந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் ஈஸியா தான் வரும். ஸோ நம்ம சேனல்ல சொல்லியிருக்க சம் எல்லாத்தையுமே வந்து நல்லா பார்த்துக்கோங்க. எல்லாருமே ஆல் த பெஸ்ட், நல்லா எழுதுங்க.